அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே, இந்த வருட துவக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம், அதாவது 2ஆம் இட குடும்பஸ்தானத்திலே அங்கார பகவான் நீச்சகதியிலே இருக்கிறார். சதுர்த்த கேந்திரமான 4ஆம் இடத்திலே கேது பகவான், 6ஆம் இடத்திலே சந்திர பகவான், நவமஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான், கர்மஸ்தானத்திலே ராகு பகவான், உச்சகதியிலே சுக்கிர பகவான், உடன் நீச்சகதியிலே அந்த நீச்சகதி நீங்கிய நிலையிலே புத பகவான். ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஆதித்ய பகவான் உச்சநிலை. விரயஸ்தானத்திலே குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு அவர் ஜென்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த வருடம் உங்களுக்கு? மிக சிறப்பான வருடம்தான் இந்த வருடம் உங்களுக்கு. காரணம், ஜென்மத்திலே அமர்கின்ற குரு மிக சிறப்பான நன்மைகளை தர உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். மிதனத்தில் அமர்கின்ற குரு துலா ராசியை பார்வையிடுகிறார். பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம், குழந்தைகளுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு ஜென்ம ராசியிலே இருந்து பார்வையிடுவதால் இந்த இடம் மிகவும் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்திலே நீங்கள் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ஆலய தரிசனம் என்பது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய மனநிலை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இந்த வருடம் முழுவதுமே காணப்படும். நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்லத்திலே மங்கள ஒளியுடன் நடக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் வரன் வதுக்களுக்கு நல்லபடியாக வரன் அமைந்துவிடும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்து இந்த வருடம் துவங்குவதால் அவ்வப்போது சலனங்கள் வந்தாலுமே கூட அவை அனைத்தும் கன நேரத்தில் நீங்கிவிடும். மேலும் உங்களுடைய நவமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் தற்போது கர்மஸ்தானத்திலே எட்டி பார்க்கிறார். கர்மத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான், உச்சநிலையில் இருக்கின்ற சுக்கிர பகவான், நீச்சகதியிலே இருந்து மாறுகின்ற புத பகவான் சேர்க்கை உங்கள் தொழிலிலே புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது என்று கூறலாம். உங்களுடைய புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே பலனளிக்க துவங்கும். நல்ல விதமாக தொழிலே லாபத்தை அடைவீர்கள். வியாபாரிகள் அபரிதமான லாபத்தை அடைவார்கள். மேலும் விவசாயிகளுக்கு இந்த வருடம் மிக சிறப்பானதாக இருக்கப் போவதால் சரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிடுவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை காண இயலும். ஒரு சிலருக்கு வீடு மனை யோகமும் இந்த வருடம் மிக சிறப்பாக அமைந்துவிடும். என்றாலும் சாலையிலே சற்று கவனம் தேவை. சாலையில் செல்லும்போது உங்களுடைய முழு கவனமும் சாலை மீது மட்டுமே இருக்க வேண்டும். வண்டி வாகன பழுதுபார்ப்பு விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் அறவே தவிர்க்கப்பட வேண்டும். விட்டு கொடுத்து போவல் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பெண்கள் தாம் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கையை அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மாணவர்கள் சிறப்பான கல்வியை எய்துவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கல்வி யோகம் நல்லபடியாக அமைந்து அவர்களுக்கு நல்லதொரு மேற் படிப்பை அமைய காத்து கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் எளிதாக தங்களுடைய பதவி அதிகாரத்தை பெற்றுவிடுவார்கள். மொத்தத்திலே இந்த வருடம் முழுவதுமே மிதுன ராசிக்கு மிக சிறப்பானதாக காத்து கொண்டிருக்கிற பலன்கள் நற்பலன்களாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை ஜபித்து 21 முறை ஜபித்து வருவீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா அபிலாஷைகளும் பூர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் வேண்டிக் கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.